நாமக்கல் பெரும்பாடி அரசு பள்ளியில் ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நாமக்கல் அருகே அரசு பள்ளி மாணவிகளிடம் ஆபாசமாக பேசிய விவகாரத்தில் வட்டார கல்வி அலுவலர் அருணிடம் புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என்ற நிலையில் பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது குறித்தான அன்னை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறை பேசி வரக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், விரிவான விவரங்கள். வணக்கம். நாமக்கல் அருகே அரசு பள்ளி மாணவரோட ஆபாச பேச்சு வட்டார கல்வி அருணிடம் புகார் கொடுத்து நடவடிக்கை இல்லாத நிலையில் பள்ளி மாணவரோட பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகிட்டு அந்த சமயத்தில் நாமக்கல் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் அரசு ஆசிரியர் செல்லுகுமார் என்பவர் ஆபாச பேசி பாலியல் தொல்லையை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து பாதிக்கப்பட்ட மாணவிகள் பெற்றோர்களிடம் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து பெற்றோர்கள் கடந்த திங்கட்கிழமை பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் வட்டார கல்வி அலுவலரிடம் தெரிவித்துள்ளார். இதனால் எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகிட்டு ஆசிரியர் செல்லுகுமாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதை குறித்து தகவல் இருந்த நாமக்கல் போலீசார் பெற்றோர்களிடம் சமாதானம் பேசி ஆசிரியர் செல்லுகுமாரை கைது செய்து நாமக்கல் காவல் நிலையத்தை அழைத்து வர முயன்ற போது செய்தியாளர்கள் வந்தபோது காவல் நிலையத்தில் உடனே ஆசிரியர் செல்லுகுமாரை வேறு இடத்திற்கு கொண்டு சென்றனர். இது குறித்து பெற்றோர்கள் கூறுகையில் ஆசிரியர் ஒருவர் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்து வருவது குறித்து வட்டார கல்வி அலுவலரிடம் புகார் தெரிவித்தும் அவர்கள் மெத்தனமாக செயல்பட்டதாகவும் குற்றச்சாட்டை தற்போது முன்வைக்கின்றனர். அதை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர் என பெற்றோர்கள் இந்த குற்றச்சாட்டை கூறுகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.